அனைவருக்கும் வணக்கம். கண்மணி லவ் ஸ்டோரி போலாமாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, குமரன் வந்து பேச்சு போட்டிக்காக சென்னைக்கு கிளம்புறான். அங்கே ஒரு பெரிய ஸ்கூல், அங்கே தான் ஒரு பேச்சு போட்டி நடக்குது. அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ராஜு பார்த்திங்கன்னா பசங்களோட சேர்ந்து சிகரெட் குடிச்சிட்ருக்கான். அதை பார்த்தோன்னே குமரனுக்கு ஷாக் ஆயிடுது. இப்போ ராஜுக்கிட்ட போகிறான். என்ன ராஜு நீ பண்ணிகிட்ருக்கிற? இப்போ தான் 11வது படிக்கிற, இந்த வயசில் இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் வந்து கதிர் பெரியப்பாக்கு தெரியுமா? நான் உங்ககிட்ட அவங்க அப்பா கிட்ட நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ராஜுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் இது பெருசாக்காத, இது தெரிஞ்சால் வந்து அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இனிமேல் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், சத்தியமாக பிடிக்க மாட்டேன். இது மட்டும் நீ ஊருக்கு போய் யார்கிட்டையுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லி கெஞ்சறான். அப்புறம் குமரனும் சரி ஓகே இது பெருசுப்படுத்த வேண்டாம், ஏன்னா இது போய் சொன்னால் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க, சரி இவன் தான் திருந்திரன்னு சொல்லிட்டானல்ல, இதையே நம்ம பெருசுப்படுத்தாட்டின்னு சொல்லி விட்டுறான். அப்புறம் பேச்சு போட்டி நல்லா பேசுகிறான், சூப்பராக பேசுகிறான். இப்போ வழக்கம் போல் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறான். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் பெருமையாக பேசுகிறாங்க குமரனை, ஏன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கானல்லவா. அப்புறம் வந்து வழக்கம் போல் கிளாஸ்லாம் நடக்குது. 11th முடிஞ்சிருது, 12th. அப்புறம் இப்போ வந்து குமரன் வந்து கண்மணி நினைக்கிறதே கிடையாது. ஃபுல் படிப்புலேயே முக்கியத்துவம் கொடுக்குறான். அப்புறம் ஒரே ஒரு டைம் வந்து கண்மணிட்டு அதிகமாக பேசுகிறது இல்லை குமரன். அப்பப்போ கண்மணி கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறது, அவ்வளோதான். அப்புறம் கண்மணிட்டு ஒருக்கா சொல்கிறான் குமரன், நல்லா படி, நீ கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி. கண்மணி நான் படிக்கணும் அவசியமே கிடையாது, ஏன்னா நான் கதிர் மாமா தான் சொல்லிட்டாங்கல்ல நான் அவங்க வீட்டு மருமகளாக போக போகிறேன்னு, ஸோ அவங்க பெரிய வசதியாக இருக்காங்க, ஸோ நான் படித்து சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி திமுறாவே பதில் பேசுகிறா கண்மணி. அப்புறம் குமரன் வந்து இவ்வளோ திருத்த முடியாதுன்னு சொல்லி விட்டுறான். அதுக்கப்புறம் 12th பப்ளிக் எக்ஸாம் வருது, மார்க் வருது. குமரன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வாங்குகிறான். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். அந்த மாவட்டத்திலே குமரன் தான் ஃபஸ்ட்டு. கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் அந்த மாவட்டத்திலே ஃபஸ்ட்டு வந்தனால அந்த எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கவர்மெண்ட்லேயே வந்து உங்களை நான் மேலே படிக்க வைக்கிறோன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் குமரனுக்கு வந்து நீ காலேஜ் ஃபீஸ்லாம் வந்து குமரன் அப்பா கட்ட தேவையில்லை, ஏன்னா அவன் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட் வந்தனால கவர்மெண்ட்லேயே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீயாகவே அவன் படிக்கலாம் காலேஜெல்லாம். ஸோ நல்லா காலேஜ் எடுத்து நல்லா கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டா குமரன் வழக்கம் போல். அவங்க அப்பாவுக்குலாம் அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. கண்மணி ஃபெயில் ஆகிட்டா 12th. கண்மணியோடைய அம்மா வந்து திட்டுறாங்க, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து குமரன் சொல்கிறான் கண்மணிகிட்ட, என்ன சொல்கிறான்னா, நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம், மறுபடியும் எக்ஸாம் ட்ரை பண்ணி எழுது அப்படின்னு சொன்னதுக்கு கண்மணி வந்து ஏன் அப்படி சொல்கிறான், அம்மா படிப்பு தான் ரொம்ப முக்கியம், நீ வசதியான இடத்துக்கு மருமகளாக போகிறையோ போகலையோ அது 2வது விஷயம், ஆனால் உன் கையில் ஒரு படிப்புங்கிறது வேணும் உன்னை காப்பாற்றிக்கிறக்க, அதனால் கண்டிப்பாக நீ படி, மறுபடியும் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறான். ஆனால் கண்மணிங்கிறான், ஆனால் பெருசாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியல. அப்புறம் காலேஜ்லாம் முடிஞ்சிருது, குமரனுக்கு நல்ல வேலை கிடச்சிருது, கை நிறைய சம்பாதிக்கிறான், காரெல்லாம் வாங்கிடுறான். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் கண்மணி வந்து சரி, கண்மணி அம்மா கோவமாக இருக்காங்க கண்மணி மேலே, ஏன்னா 12th ஃபெயில் ஆகிட்டா வீட்டில் தான் இருக்கா, வேலைக்கும் போகலை. அந்த கோவம் வந்து கண்மணி மேலே அவங்க அம்மா காமிச்சிட்டே இருக்கிறாங்க அப்பப்போ. அப்புறம் கண்மணி ஒரு நாள் வந்து கதிரேசன் மாமா வீட்டுக்கு போகிறா. அப்புறம் மாமா நான் 12th முடிச்சு 4 வருஷம் ஆகுது, எப்போ வந்து ராஜுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கதிர் மாமா வந்து நீ ராஜை மறந்துருமா அப்படின்னு சொல்லி கண்மணிக்கு ஷாக் ஆயிடுது. என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க, ராஜை மறக்க சொல்கிறீங்க, நீங்கள் தான் வாக்கு கொடுத்தீங்க, நீ தான் என் வீட்டு மருமகள்லாம் சொன்னீங்க, நான் அந்த நம்பிக்கையில் தான் ஒழுங்காக கூட படிக்கல, எப்படின்னு வசதியான வீட்டுக்கு தானே மருமகளாக வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் இப்படி சொல்லிட்டீங்க என்ன மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறா, சத்தம் போடுறா. அடுத்தது என்னாச்சுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.